உண்மையா? ஜாதகம் உண்மையாக இருக்கட்டும் பொய்யா இருக்கட்டும் அது நமக்கு தேவையில்லை. ஜாதகம் வந்து ஒரு கணக்கு, முன்னோர்கள் போட்டு வச்சு ஒரு கணக்கு. அந்த கணக்கை வெல்லக்கூடிய வல்லமை யார்கிட்ட இருக்குது? இறைவன் இருக்குது. கலியுக தெய்வமாகிய முருகப்பெருமானை முழுமையாக பற்றி கொண்டால் முருகன் கலியுகத்திலும் காட்சி கொடுப்பார். அதனால தான் கலியுக தெய்வமே பேர். அப்படி முருகனை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ அதிசயம் இருக்குது, எதிர்பார்க்காத நடக்குது. இறைவனை தொடர்ந்து நீங்கள் வணங்கிக்கிட்டே வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையில்லை, ஜாதகத்தில் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ ஒவ்வொருத்தரும் மதத்தின் மூலமாக நான் பெருசு நீ பெருசு அப்படின்லாம் நிறைய விஷயம் தன் கருத்தை வந்து முன்னிறுத்தி கொண்டு போயிட்டுருக்காங்க. சில பேர் என் மதம் தான் பெரிது என்று அதற்கான கூட்டத்தை உருவாக்க முயற்சி செய்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்படிலாம் போகிறாங்களா, விட்டு கொடுத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி போகிற மாதிரி இருக்கிறாங்க. இது எது நடந்து எது இந்த உலகத்தில் இயங்க போகுது அப்படின்னா, இறைவன் எப்போதுமே நமக்கு சரியானது மட்டுமே செய்வார், மனிதன் மட்டுமே தவறானதை செய்வான். இறைவன் சரியானதான் செய்வார் அப்படின்றது மனிதனுக்கு தெரியாது. தெரியாதனால தான் மனிதன் என்பவன் சரியானதை செய்யாமல் தவறானதை மட்டுமே செய்து கொண்டிருப்பார். அப்படிங்கும்போது சரியானது தான் செய்கிறோமா இல்லையான்னு தெரியாதவங்க இருக்கிறதுனால இறைவன்கிட்ட கேட்குறதே பெரிய விஷயம். இப்போ இருக்கிறதுல ஜாதகம் அப்படிங்கிறது எப்படி உதவி பண்ணும் அப்படின்னா, ஒரு காலக்கணக்கு. இந்த காலக்கணக்கு சரியான முறையில் இருந்துச்சு அப்படின்னா அந்த கணக்கின் மூலமாக என்ன நடக்குதுன்னு கணிக்க முடியும். கணிக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒருத்தருக்கு திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒருத்தருக்கு குழந்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். இந்த காலகட்டத்துக்குள்ளே உங்களுக்கு குழந்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை வந்து கிடைச்சிடும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா அது கிடைச்சிடும். அப்போ முயற்சி செய்தால் தான் நீங்கள் கிடைக்கும். கம்பல்சரி எனக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைச்சிடும் நீங்கள் ஜாதகம் சொல்ல முடியுமா அப்படின்னா, ஜாதகத்தில் கவர்மெண்ட் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை, முயற்சி செய்யலாம்னு தான் சொல்ல முடியும். அப்போ வாய்ப்பே இல்லாதவங்க நம்ம வந்து ஜாதகத்தில் இல்லாமல் வந்து முயற்சி பண்ண முடியுமா? இறைவன் அனுகிரகம் எடுத்தால் அதை வந்து செய்ய முடியும். ஆனால் இந்த ஜாதகங்கிற காலக்கணக்கு எப்படி போடுறாங்கன்னா, அண்டமும் பிண்டமும், இதுதான் நம்மளுடைய உடம்பு தான் பிண்டம், நம்ம வாழ்றது தான் பிண்டம். அண்டம்ங்கிறது வந்து மேலே இருக்கக்கூடியது. இந்த அண்டத்துடைய ஒரு ஈர்ப்பு, பிண்டத்துடைய ஈர்ப்பு அப்படிங்கிறது தான் நிற்கிறோம். நம்ம உண்மையாக சொன்னோம்னா இந்த பூமியில் தலையில தான் சுற்றும். எல்லா பக்கமே பூமி எந்த பக்கமாக வெற்றிடும். அதனால் நம்ம வந்து ஒரு இடத்துல நம்ம நேரம் நிற்கணும்னா இந்த இடத்துல தலையில் இருக்கணும்னு அர்த்தம். அப்போ தலையில் ஒரு இடத்துல இருக்கும்போது நம்ம கீழே விழுந்துடாமல் பிடிச்சிருக்கிறதே ஒரு ஈர்ப்பு தான். அந்த ஈர்ப்புனால தான் வெற்றிடும். அந்த ஈர்ப்புக்கு ஒரு சக்தி உதவி பண்ணுது இல்லையா, ஒரு ஃபோர்ஸ் அபிலிட்டி இருக்கும், ஒரு மேக்னெட் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த மேக்னெட் ஃபோர்ஸ் ஒன்று வந்து இழுக்கணும், ஒன்று தள்ளணும். அப்போ தள்ளினா தான் நிற்க முடியும், அதில் தான் இயங்க முடியும். நம்ம ஒரே இழுவையாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கும் போய் ஒட்டிக்குவோம் எங்கேயாவது. ஒரே தள்ள இருந்துச்சுன்னா எங்கேயாவது போயிட்டே இருப்போம். அப்போ தள்ளுவதும் இழுப்பதும் சேர்ந்து ஒரு மேக்னெட் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இயங்கிட்டு இருக்கிறோம். அந்த மேக்னெட் ஃபோர்ஸுக்கு உதவி பண்ணக்கூடியது அண்டம், அந்த ஃபோர்ஸோடு இயங்கக்கூடியது இந்த பிண்டம். அதனால் அந்த அண்டத்தில் ஒரு மாற்றம் நடந்தால் இந்த பிண்டத்தில் ஒரு மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறதா விஷயம். அப்போ பிண்டம்னு சொல்லும்போது என்னென்னா நம்மளுடைய உடம்பை பற்றி சொல்லிட்டு வரோம். அண்டங்கிறது இந்த பால்வெளியை பற்றி சொல்கிறோம். அப்போ அந்த பால்வெளிகளில் ஒரு மாற்றம் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு மாற்றம் நடக்குங்கிறத சொல்லக்கூடியது தான் ஜாதகம் அப்படிங்கிறது. அதுக்கு ஜாதகம் சொல்லிட்டு வச்சுருக்காங்க, ஜோதிடம் சொல்லி பேர் வச்சுருக்காங்க, வானசாஸ்திரம் சொல்லி பேர் வச்சுருக்காங்க, காலக்கணக்கு பேர் வச்சுருக்காங்க. அப்போ மற்ற நாய் பூனைகள்லாம் பார்க்குறது அப்படின்னு கேட்டால் 6 அறிவு படித்ததுனாலே நம்ம நிறைய விஷயத்த பார்க்குறோம், நிறைய விஷயத்த வாதம் பண்ணுறோம். நமக்கு அறிவு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த யோசிக்கக்கூடிய தன்மை, ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தன்மை அப்படிங்கிற அந்த 6வது அறிவு, நுணுக்கமாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிற தன்மை, இறைத்தன்மைனா என்ன, எதுக்காக பிறந்தோம், ஏன் பிறந்திருக்கோம்னு சொல்லிட்டு அந்த 6வது அறிவில் இன்னும் ஆழமாக போய் இறைத்தன்மையை உணர்ந்து நாம் வந்து கடந்து செல்லக்கூடிய இதுக்கு வரல அப்படின்னா நிச்சயமான இருக்க மாட்டோம். இதை பற்றிலாம் பேசவே மாட்டோம், கணிச்சியாக வைக்க மாட்டோம். அப்போ இதில் மூட நம்பிக்கையாக சில விஷயங்கள் அது எல்லா இடத்துலையுமே எந்த விஷயமாக இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் உள்ளே இருக்க செய்யும். அதை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் பார்த்தோம்னா நமக்கு நல்லது. அப்போ எல்லோரும் பார்க்கணுமா? யாருமே பார்க்க வேண்டாம். யாருக்காவது எப்போதாவது தேவைப்பட்டிருந்தால் அது உங்களுக்கு பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக இருந்தால் நீங்கள் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா போதும். மீதி நேரத்தில் என்ன பண்ண வேண்டாம், யாருமே பார்க்க வேண்டாம். இறைவன் மிகப்பெரியவன், அவனை விட மிகப்பெருசு எதுவுமே கிடையாது. அப்போது ஜாதகம் பார்த்தா வாழ்க்கை வாழணும் அவசியம் இல்லவே இல்லை. உங்களுக்கு தொடர்ந்து ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அப்போ இறைவன் மூலமாக உணர்ந்து வைத்த இந்த காலக்கணக்கை எடுத்து பார்த்து இப்படி போயிட்டு இருக்கிறது நமக்கு சரியில்லை அப்படின்னு ஒரு வழிகாட்டுக்கு உபயோகப்படுத்திக்கிட்டு மறுபடியும் இறைத்தன்மையோடு சேர்ந்து பயணிச்சிங்கன்னா வெற்றி. ஜாதகங்கிறது ஒரு வழிகாட்டி மட்டுமே. சில பேருக்கு அதுவே தீர்வாக இருக்கும், சில பேருக்கு வெறும் வழிகாட்டியாக மட்டும் இருக்கும். அப்போ யாருக்கு வழிகாட்டி யாருக்கு தீர்வு நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்போது நமக்கு தேவைப்படுவர்கள் மட்டும்தான் இது. அப்போ எப்போ பார்த்தாலும் ஜாதகம் தூக்கி வச்சு பார்த்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணிடுங்க, விட்டுட்டு உங்கள் வாழ்க்கையை வாழுங்க. உங்களுக்கு எப்போதாவது தேவைப்பட்டால் அந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எடுத்து பார்த்து பயன்படுத்தி இதிலிருந்து மீண்டு வருவதற்கான வேலையை நீங்கள் செய்கிறது நல்லது. சரிங்களா? இறைவனை முழுதாக உணர்ந்த மகா பல சக்தி வாய்ந்தவர்களாக என்ன பண்ணுவாங்க, அற்புதமாக வந்து அவங்க எதையுமே பார்க்காம வாழ்ந்து போயிட்டே இருப்பாங்க. இறைவனையும் தரிசனம் பண்ணாதவங்களும் வாழ்ந்து போயிட்டே இருப்பாங்க. இங்கே யாருமே எல்லாருமே சும்மா அப்படியே வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. வாழ்க்கைங்கிறது போய்கிட்டே இருக்கும். லைஃப் இஸ் ஆல்வேஸ்
கோயிங் ஆன், அவ்வளோதான். இந்த வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கும், போயிட்டே தான் இருக்கும், நிற்க போகிறது. யாருக்காகவும் எதுக்காகவும் இந்த வாழ்க்கை என்ன பண்ணாது, நிற்காது. பிறப்புலேருந்து இறப்பு ஒரு நாளைக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது. அதில் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு வாழ்க்கை, சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு வாழ்க்கை, சரியா? சோகமாக இருந்தாலும் வாழ்க்கை, கவலையாக இருந்தாலும் வாழ்க்கை, போதை குடிச்சிக்கிட்டே வாழ்ந்தாலும் ஒரு வாழ்க்கை, உட்காந்து தியானம் பண்ணிட்டே இருந்தாலும் ஒரு வாழ்க்கை. அப்படின்னு சொல்லி வாழ்க்கை போயிட்டு ஒரு காலத்தில் வந்து இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஆத்மா உடலை விட்டு வெளியே போகும். அப்போ ஏன் வந்திருக்கோம், எதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு நம்ம வாழ்ந்தோம்னா அந்த தேடுதலில் ஆன்மீகங்கிறது உள்ள வர சொல்லணும். அந்த தேடுதல் வரும்போது சில நேரத்தில் ஜாதகங்கள் தொட்டு வரும், சில நேரத்தில். ஏன்னா அது பொருளாதாரத்தோடு சேரும்போது தொட்டு வரும், பொருளாதாரம் தேவையில்லை அப்படிங்கும்போது தொட்டு வராது. அப்போ வாய்ப்பு கிடைத்தவர்கள் எல்லோருமே சொல்லுவாங்க, நான் இதெல்லாம் எதுவுமே பார்க்கல, சொந்த முயற்சியில் வந்தேன் அப்படின்னு சொல்லி. வாய்ப்பு கிடைக்காதவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறத பார்த்து வரலான்னு சொல்லி. இப்போ வாய்ப்பு கிடைத்தவர்கள் விதியெல்லாம் ஒன்று இல்லை அப்படிம்பாங்க, வாய்ப்பு கிடைப்பவர்கள் விதின்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ 2 கேட்டகரி எப்பவுமே இருக்கும், ப்ளஸ்ஸும் மைனஸ்ன்ட்டே இருக்கும். இப்போது விதி இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டால், விதிங்கிறது இருக்குங்கிறதுல வாய்ப்பு கிடைத்து பிரியாதவங்களுக்கும் ஒரு விதி காரணம், வாய்ப்பு கிடைக்காமல் அதுக்கான போராட்டத்தில் இருந்து வாய்ப்பை தேடி ஓட்டுறதுக்கும் ஒரு காரணம். ரெண்டுமே விதி தான். விதிங்கிறது என்னது, ஒரு வினை. நாம் என்ன செய்யறதுக்காக பிறந்தோமோ அந்த வினையை செயல்படுத்துறதுக்கான வாழ்க்கையை நம்ம வந்து வாழ்கிறோம். ஒருத்தர் கோடீஸ்வரராக கோடீஸ்வரனான நான் இப்படிலாம் வந்தேன், ஜெயித்தேன், அதே முறையை பின்பற்றி ஒருத்தர் போகும்போது அங்கே அவர் தோல்வி வந்துடுது. அப்போ தோல்வி வரும்போது அவர் சொல்லுவார், நான் இதை தான் செஞ்சேன், ஆனால் என்னால் ஜெயிக்க முடியல அப்படிம்பார். இப்போ 2 பேருக்குமே ஒரே செயல் செஞ்சால் கூட ஒருத்தர் மேலே கொடுத்து ஒருத்தர் கீழே வருது அப்படிங்கிறத இந்த பால்வியில் ஏதோ சக்தி என்ன பண்ணோம், மாற்றி கொடுத்து கொண்டே இருக்கும். அதை மாதிரி விஷயத்தை கணிச்சு பார்க்குறது தான் ஜாதகத்துக்கு உபயோகப்படும். அப்படி வரும்போது உறுதியாகவே 100% 1000 மடங்கு உறுதியாக சொல்கிறதுக்கு, நான் ஜோதிடனாக இருந்தாலும் கூட இன்னும் எத்தனை ஜோதிடர்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாத்தையும் தாண்டி இறைவன் இருக்கார்களே, அவரால் மட்டுமே முடியும். படைத்தவர் ஒருவர் மட்டுமே அனைத்தையும் மாற்றக்கூடிய வல்லமையானவர். மற்றவர்களுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்கிறது என்ற வார்த்தைகளை தவிர வேறு எதுவும் என்ன பண்ண முடியாது, உதிர்க்க முடியாது. உனக்கு ஒரு 3 வருஷத்துக்கு நல்ல காலம் தான் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். இப்போ மகர ராசிக்கு ஒரு 3 வருஷம் நல்ல காலம் இருக்குது, பயன்படுத்திக்கோ. நீ பயன்படுத்துறதை பொறுத்து நல்ல காலம் நல்லாயிருக்கும். நீ பயன்படுத்தாமல் அப்படியே வச்சுனா அந்த 3 வருஷ காலம் என்ன ஆகிடும், முடிஞ்சு போயிடும். அதனால் பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்ல வேணாம், சொல்லலாம். அப்போ கும்பராசிக்காரங்க எல்லாரும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க, பேச்சு வாக்கில் கவனமாக இருங்க, கையில் பணத்தில் கவனமாக இருங்க, சொல்கிற விஷயத்தில் வாக்குறுதியில் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 3 வருஷத்துக்கு மேசராசிக்காரங்க செலவழிக்கிற விஷயத்தில் வந்து நல்ல விஷயமா செலவழிச்சிட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு பொருளாதாரத்தையும் சொத்தையும் சேர்க்கக்கூடிய விஷயமா செலவழிச்சிட்டு வாங்க. அப்படி செலவழிச்சு வரும்போது நல்லது, அதுக்கு பேர் தான் சுபவரைன்னு சொல்லுவாங்க. இப்படி எந்த ராசிக்கு எந்த மாதிரி வந்து இந்த காலகட்டத்தில் உபயோகப்படும் 2025 சொல்லும்போது இந்த வாசம், சரிங்களா? அப்போ ரிஷபராசி சொல்லும்போது உங்களுக்கு வந்து ரெட்டிப்பு லாபம் வரப்போகுது, சரியாக பயன்படுத்தினா லாபம் வந்து நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிடும். மிதுன ராசி சொல்லும்போது உங்களுடைய அந்தஸ்து மிக்க விஷயத்தில் எல்லாமே கவனமாக நிதானமாக செயல்படுங்க. சில நேரத்தில் வந்து மதிப்புகள் கூடி பெரியவர்கள் மூலமாக கிடைக்க தொடங்க, அந்த பெரியவர்கள் அதிகமாக மதிக்க தொடங்குங்க. உங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் நுணுக்கமாக செயல்பட வேண்டிய காலம் இது அப்படின்னு சொல்லலாம். இதே கடகராசி போய் பார்த்தோம்னா அதிகமாக வாக்குறுதியெலாம் கொடுத்துடாதீங்க. இந்த 2025, 2026, 2027 இந்த மாதிரி ஒரு காலத்தில் அதிகமான வாக்குறுதி கொடுத்து எல்லாத்துக்கும் பொறுப்பு நானுன்னு சொல்லி வாயை திறந்து பேசிடாதீங்க அப்படின்னு சொல்லி வரும். இதே சிம்மராசிக்கு போகும்போது உங்களுடைய ஒவ்வொரு அடியும் ஆராய்ச்சி செஞ்சு எடுத்து வைங்க, ரொம்ப நுணுக்கமாக வந்து பார்த்து வைங்க, இறைவனை வணங்கிட்டே பயணம் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப உங்களுக்கு மிகுந்த ஒரு நுணுக்கமான விஷயங்கள்லாம் செய்கிற மாதிரி, மிக வேலை பளுவை அதிகமாக நீங்கள் செய்கிற மாதிரி காலம் இது. அப்போது அனாவசியமாக கடன் வாங்குறதா கூட யோசித்து வாங்குங்க, கடனை வந்து பெருசாக வாங்கிட்டு மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சிம்மராசி சொல்ல முடியும். இதை கன்னிராசி சொல்லும்போது உங்களுடைய இணையானவர்களோடு பழகும்போது கவனமாக பழகுங்க. நீங்கள் எதையாவது தேர்ந்தெடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சரியான முறை தேர்ந்தெடுங்க. உங்களுக்கு எதிரில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி செயல்படுறாங்கன்னு பார்த்து அவங்க பேசுகிறதுக்கெல்லாம் செவிமடுத்து நிதானமாக யோசித்து உங்களுக்கு சரியாக வந்தால் நீங்கள் செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கன்னிராசி சொல்லலாம். துளாராசி சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா நினைச்ச காரியம்லாம் ஜெயிக்கக்கூடிய காலமாக இருக்குது, வெற்றிக்கு வல்லமை வாய்ந்த காலமாக இருக்கும், அதனால் பயன்படுத்திக்கோ. எப்போது வெற்றி வந்து சேருமென்றே தெரியாதபடியில் அற்புதமான வெற்றிக்கான காலம், அதனால் முயற்சி செய்தால் பலவித வெற்றி அடையலாம்னு சொல்லலாம். விருச்சிக ராசி சொல்லும்போது நீங்கள் வந்து இறைவனை வணங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா, குலதெய்வத்தை வணங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான காலம் வந்து சுகமாக வந்து போகக்கூடிய காலமாக வந்து இந்த 3 வருஷத்துக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். இதே வந்து குழந்தை பெற்றவங்க இருந்தாங்கன்னா குழந்தைகளுடைய தன்மையில் கல்வி மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் மதத்தன்மை ஏற்படுத்தணும், அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது தனுசு ராசிக்கு போய் சொன்னோம்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், செலவுகளை சரியான முறை செலவழிச்சுக்கங்க. ஏன்னா இப்போ வரக்கூடிய செலவினத்தை வந்து கரெக்டான முறையில் பிளான் பண்ணல அப்படின்னா ரொம்ப செலவுக்கும் வரவுக்குமே பணம் வந்து பற்ற முடியாத மாதிரிலாம் வந்துடும். என்ன பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரவு செலவுக்கான தொகையை என்ன பண்ணுவார், இறைவன் கொடுக்கக்கூடிய தன்மைக்கு வந்து உங்களுக்கு பிரபஞ்ச மூலமாக கிடைக்கிறதுனால இறைவனை அதிகமாக வணங்கி கொண்டே உங்கள் தொழிலை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே போல்
உங்களுக்கு வீடு அதாவது நிலங்கள்லாம் வாங்குற மாதிரி இருந்தால் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுறதுக்கான முயற்சியை செய்ய தொடங்குங்க அப்படின்னு தனிச்சு சொல்லலாம். மகர ராசிக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு. எப்படி இதை சொல்கிறோம் அப்படின்னா, வருடக்கோள்களை வைத்து பணம் சொல்லக்கூடிய தன்மை இது. அப்போ சனீஸ்வர பகவானை பற்றி மட்டும்தான் இப்போ வச்சு பேசிட்டுக்கிறேன். அப்போ சனீஸ்வர பகவான் 2020 பயிற்சி அடைய போகிறாங்க போது இந்த 12 ராசிகளுக்கும் இப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமே ஒழிய 100% இப்படி தான் இருக்குன்னு சொல்லும்போது அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்தோம்னா அதில் இன்னும் நல்ல பலன் இருந்துச்சுன்னா அப்போ இந்த மாதிரி 100% செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயத்த சொல்லலாம். அதிலும் சில விஷயத்தில் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அது சரியான முறையில் கணிக்கப்படாத ஜாதகமானதுன்னா சொல்ல முடியாது. அப்போ ஜாதகம் உண்மையானது எங்கே வேலை செய்யும்? ஒரு மனிதன் எப்போது பிறந்தாலும் அந்த பிறந்த நேரத்திற்கான சரியானது கணிச்சிருந்தால் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது அது வேலை செய்ய சொல்லுது. இது ஒரு காலக்கணக்கு. அப்போ மாதக்குள்ள வச்சா சொல்ல முடியாது அப்படின்னா மாதக்குள்ள அடிக்கடி நடந்துட்டுனால அது முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. தனிப்பட்ட ஒரு ஜாதகம் பார்க்கும்போது வருடக்கோள் மாதக்கோளையும் வச்சு பார்த்து இந்த மாதத்தில் எந்த மாதக்கோள்கள்லாம் சேர்ந்து வருடக்கோளோடு சேர்ந்துருக்கிறதோ அந்த அமைப்பு ஒரு தனிப்பட்ட ஜாதகருடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி அவங்களுக்கு பலன் கொடுக்குற மாதிரி இருக்குதோ அதை வைத்து சொல்லும்போது வாய்ப்பு இருக்குங்கிறதுல இன்னும் ஒரு நுணுக்கமான விஷயத்த சொல்ல முடியும். அதுக்கு தான் ஜோதிடம் தேவைப்படும் போது பார்த்தால் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதான் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பயன்படுத்திக்கான வேலை நடக்க தொடங்கும். முடிஞ்சால் யாருக்கு தேவையோ அவங்க பாருங்கள். தேவையில்லாமல் பொழுதுனைக்கு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஜாதகமே பார்க்காமையும் வாழலாம். இறைவனை வணங்கிட்டே இருந்தால் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் வந்தாலோ உங்கள் வீட்டு வாஸ்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் தேவைனாலோ உங்கள் உடல்நிலை சம்மந்தப்பட்ட மருத்துவ ஆலோசனைக்கான கன்சல்டேஷன் தேவைனாலோ நீங்கள் என்ன பண்ணலாம் 9943476587 அப்படிங்கிற நம்பரில் தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கான கட்டண விவரங்களை நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா சொல்லுவாங்க. நீங்கள் அதை கேட்டு தொடர்பு கொண்டு உங்களை ஆரோக்கியப்படுத்திக்கிறதுக்கும் உங்களுடைய அடுத்த நிலை வளர்ச்சிக்கும் உபயோகமாக எந்த இடத்துல இருந்தாலும் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் நீங்கள் ஃபோன் மூலமாகவே கேட்டு தெரிஞ்சு பயனடையலாம். தேவைப்பொருள் பயன்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். குருவே நம, தந்தையே நம.